கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய தினத்தில் நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நாம் வாசித்த சுவிசேஷ பாகம். அனைவரும் எழுந்து நின்று இந்த தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் போது கேட்போம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 1 முதல் ஒரு சில வசனங்களை வாசிக்க கேட்போம். பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்போது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த படகுகளில் ஒன்றில் அவர் ஏறினார். அது சீமோனுடையதாயிருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவிலே உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனோட கூட இருந்த யாவரும் பிரமிப்புண்டானபடினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளாக இருந்த செபதேயின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார் என்பதே. உட்கார்வோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வேத பாகம் தன்னுடைய சீஷர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்வதை குறித்து ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆண்டவருடைய சீஷரில் 3 பேர் முக்கியமான நபர்களாக இருக்கிறார். ஒன்று பேதுரு, இன்னொன்று யாக்கோபு, யோவான். இந்த 3 பேரும் ஆண்டவருடைய சீஷரில் மிக நெருங்கினவர்களாக இருந்தார். இந்த கல்லின் மேல், கற்பாறையின் மேல் என் ஆலயத்தை கட்டுவேன் என்று பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார். அப்போது அந்த அளவு ஆண்டவர் மேல் ஸ்திரமான நம்பிக்கை கொண்ட ஒரு சீஷனாக இருந்தார். நீங்கள் யார் என்று என்னை யோசிக்கிறீர்கள் என்று கேட்கிற போது, நீங்கள் உண்மையான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று ஆண்டவரை குறித்து அறிக்கையிட்டதை பார்க்கலாம். அவ்வளவு ஒரு திட நம்பிக்கை உள்ள ஒரு சீஷன் இந்த பேதுரு. யோவானை பற்றி நமக்கு தெரியும். ஆண்டவருடைய மிக நெருங்கிய சிநேகிதனாயிருந்தான். ஆண்டவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருக்கிற அளவு அவன் மிக நெருங்கிய ஒரு ஆண்டவருக்கு சிநேகிதனாயிருந்தான் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் தெரிந்து கொண்டதை நாம் பார்க்கிற போது அவர்கள் பெரிய ஒரு
படித்தவர்கள் அல்ல. அடுத்தது பார்த்தா அவர்கள் வேத பாரகரும் பரிசேயரும் வேதத்தை கரைத்து குடித்தவர்களும் கிடையாது. அன்றாடம் தொழில் செய்கிற மக்கள். தினந்தோறும் அவர்கள் பிரயாசப்பட்டு, இரவு முழுதும் பிரயாசப்பட்டு மீன்களை பிடித்து அதன் மூலமாக வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தவர்கள். அதற்கு முன்பாக அங்கே நடக்கக்கூடிய ஆண்டவருக்கும் பேதுருக்கும் இடையே நடக்கக்கூடிய அந்த சம்பாஷணை உரையாடலை பார்க்கிற போது, போதகரே, இரவு முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் ஆகப்படவில்லை என்று சொல்லும். அப்போ நாம் அநேக காரியங்களை குறித்து பிரயாசப்படுகிறோம். ஆனால் என்ன வருதில்ல, எல்லாமே வாய்க்குமா என்று சொல்ல முடியாது. அன்றைக்கு நடந்த நிகழ்ச்சியும் அப்படிதான். தினந்தோறும் போய் அவர்கள் மீன் பிடிக்கிறதுக்கு போவாங்க. ஏதாவது அகப்பட்டால் உண்டு. ஒரு சில நாட்கள் அதிகமாக கிடைக்கலாம், ஒரு சில நாளில் கொஞ்சமாக கிடைக்கும், ஒரு சில நாட்களில் நல்ல மீன்களாக கிடைக்கும், ஒரு சில நாட்களில் உதவாத மீன்களாக கிடைக்கும். இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள் இல்லை பயன்களை அவர்கள் பெற்றிருப்பார்கள். பயனே இல்லாமல் கூட இருந்துக்கும். அதுதான் அவருடைய அன்றாட நிலைமையாக இருக்கிறது. ஏன் இதை சொல்றேன்னா, ஆண்டவர் எல்லோராலும் கைவிடப்பட்டுன்னு சொல்ல முடியாது. எல்லாரையும் காட்டிலும் கீழானவர்களை அவர் என்ன பண்றாரு, நோக்கி பார்க்கிறார், சேர்த்து கொள்ளுகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் கூட இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறோம்னா அது ஆண்டவருடைய சுத்த கிருபை. என்ன நான் எடுத்துக்கணும்னா, இங்கே நிற்பது, ஒரு போதகனாக இருப்பது, போதிப்பது என்பது போதகருடைய தொழில். அதனால தான் போதகன் என்று சொன்னேன். அது ஆண்டவருடைய சுத்த கிருபை. ஏன்னா எங்கேயோ இருந்தாங்க எங்கள் அப்பா அம்மாவை எங்கேயோ இருந்த எங்கள் அப்பாவை எடுத்துன்னு வந்து எங்கள் தாத்தா இங்கே படிக்க வச்சிருக்கிறாரு. எவ்வளோ பெரிய கிருபை பாருங்க. இன்னைக்கு நம்முடைய திருச்சபைகளில் இருக்கக்கூடிய உயர்ந்த ஸ்தானத்தில் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய எல்லோரும் இப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து வந்தவங்க தான். அதே மாதிரி தான் எங்கள் அம்மாவும் தூரமாக எங்கேயோ நடந்து போய் ஸ்கூலில் படிச்சுட்டு வந்து அவங்க மாமாவும் அவங்க அண்ணனும் சேர்ந்து அவங்க அப்பா படிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறார். ஆனால் படிக்க வச்சு ஒரு நர்ஸ் ஆக்கி, எங்கள் அப்பா இங்கே போர்டிங்கில் படித்து இதே இந்த திருச்சபையினுடைய ஒரு அலுவலகம் சினாட் ஆஃபீஸில் அவர் அக்கௌண்டண்ட்டாக இருந்திருக்கிறார். அப்போது எல்லோராலும் தள்ளப்பட்ட நிலைமையிலிருந்து ஒரு சமூகத்தை, மக்களை ஆண்டவர் கிருபையாய் அழைத்து கொண்டு வந்தார். எங்கிருந்தோ வந்தாங்க மிஷினரிமார்கள். அவங்க போய் நேராக பணக்காரனை பார்க்கல, இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர்ந்த ஜாதி மக்கள் என்பதை பார்க்கல, அவங்களுக்கு போய் கற்றுக் கொடுக்கல. தாழ்மையாக ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருந்த மக்களை தேடி போனாங்க, அவங்களுக்கு சுவிசேஷம் சொன்னாங்க. கர்த்தருடைய அன்பு எவ்வளவு பெரியது பாருங்க. அந்த சுவிசேஷம் நம்மளுக்கு அளிக்கப்பட்டு, அதனால் அவங்க படித்து நமக்கென்று ஒரு மருத்துவமனை, நமக்கென்று பள்ளிக்கூடங்கள், எல்லா வசதிகளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது ஏன் இது சொன்னேன்னா, ஆண்டவர் தெரிந்து கொள்வது தள்ளப்பட்டவைகளை, ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று ஒன்று சொல்லிட்டாங்களா,
ஆண்டவர் உன்னை பார்க்குறார். ஞானத்தில் குறை உள்ளவன் சொல்கிறாங்களா? இல்லை நீ ஏழ்மையான நிலைமையில் இருக்கிற அப்படின்றாங்களா? ஆண்டவர் உன்னை தான் பார்க்குறார். ஆண்டவர் நான் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு அடிக்கடி சொல்வது உண்டு. என்னன்னு சொன்னால், ஆண்டவர் தேர்ந்தெடுப்பதெல்லாம் தள்ளப்பட்டவைகள், ஒன்றுக்கும் உதவாதவை என்று சொல்லப்பட்டதை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். திராட்சை ரசமாக மாற்றினதை பாருங்கள். சாதா தண்ணி எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு? திராட்சை ரசமாக மாற்றியிருக்கிறார். ஒன்றும் இல்லாததிலிருந்து அற்புதத்தை செய்த தேவன். அடுத்ததாக குஷ்டரோகிகள், குருடர்கள், பார்வையற்றவர்கள், செவிடர்கள் எல்லாரும் சமூகத்தில் தள்ளப்பட்ட நிலைமையில் இருந்தவர்களை தேடி போய் அவளுக்கு அவர் சுகத்தை கொடுத்திருக்கிறார். இப்போ ஆண்டவர் தேடி வருகிறவர்கள் உதாசீனப்படுத்தப்பட்டவர்களை தேடி வருகிறார். அதனால்தான் அந்த சங்கீதத்தில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லுது? அவருடைய மேன்மையை குறித்து பேசுகிறது. எல்லா அவர் மேன்மையை சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்கிறாரு? தள்ளப்பட்டவனையோ அவர் நோக்கி பார்க்கிறார் என்று இருக்குது. ஒன்றுமில்லாது இருக்கிறவனை நோக்கி பார்க்கிறார். மேட்டுமையுடனோ எங்கேருந்து வராரா? தூரத்திலிருந்து அறிகிறார். பெருமை பாராட்டுறாங்கன்னா அவனை தூரத்திலிருந்து தான் பார்க்குறார், கிட்ட வரல. ஆனால் தள்ளப்பட்ட மக்களை தேடி வருகிற ஒரு தேவன். அங்கே நடந்த நிகழ்ச்சி பார்க்கலாம். கப்பலில் உட்காந்துங்கிறாரு. கொஞ்சம் தள்ளி. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கக்கூடாது? அங்கே ஒரு உதாரணம் தான் அது. ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால் இருக்கக்கூடாது. ஆண்டவருக்குள்ளே இருக்கிற மாதிரியும் நம்ம அப்படி தான் இருக்கிறோம். ஆண்டவருக்குள்ளே ஒரு கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையை வச்சுருக்கிறோம். இன்னும் பாதி வாழ்க்கை என்ன பண்ணுகிறோம்? உலகத்துக்குள்ளே வச்சுட்டு இருக்கிறோம். இதுதான் உண்மை. அதனால தான் கரையிலையும் இல்லாமல் தண்ணியிலும் இல்லாமல் இருக்காத, கொஞ்சம் உள்ளே தள்ளி போ, கொஞ்சம் தள்ளு அப்படின்றார். அம்மா தள்ளின பின்னால் அது படகு கொஞ்சம் மிதந்து இருந்துக்கும். இப்போ அங்கேருந்து பிரசங்கிக்கிறார், ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிறார். பிரசங்கத்தை எல்லாரும் ஜனங்க கேட்டுக்கிறாங்க. யாரை கேட்டுக்கிறது? வலையை அலசி கொண்டு இருக்கிறவர்களும் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அவர் பிரசங்கித்து முடித்த பின்னால் படகை ஆழத்தில் கொண்டு போய் வலைகளை போடுங்கன்றான். அவன் ராத்திரி முழுசும் கஷ்டப்பட்டிருக்கிறான். இவர் போதிக்கிறவர், அவன் மீன் பிடிக்கிற தொழிலையே கொண்டவன். அவனுக்கு தெரியும், என்ன தெரியும்? எந்த இடத்துல மீன் இருக்கும், எந்த நேரத்தில் போட்டால் மீன் கிடைக்கும், எந்த நேரத்தில் போட்டால் கிடைக்காது, இதெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்போது அவன் என்ன சொல்கிறான்? பதில் பாருங்கள். ரா முழுதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படுகள், ஒன்றுமே கிடைக்கல. ஆயினும் உமது வார்த்தை நிமித்தம், ஹல்லேலூயா, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே, ஆண்டவன் சொல்ல, உம்முடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நாங்கள் போகிறோம். அப்போது அந்த போதனையில் என்ன ஒரு ஆளுமை இருந்திருக்கும்னு பார்க்கணும். ஆண்டவர் ஏன்னா இல்லை எல்லாத்தையும் வலையெல்லாம் கழுவிட்டோம், இதுக்கு மேலே நாங்கள் உள்ள எங்களுக்கு ரொம்ப டயர்டாக நாங்கள் போகிறோன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். எல்லாத்தையும் வலையெல்லாம் அலசிட்டாங்க. இப்போ சொல்கிறார் இவர். அப்போ அந்த ஆளுமை, அதான் அந்த போதனை அவனை என்ன பண்ணியிருக்குது? தொட்டு இருக்குது. அவர் பேசின வார்த்தைகளும் தொட்டு. அதனால்தான் அந்த விசுவாசத்தினால, அதன் மூலமாக அவன் அந்த வார்த்தைகள் மூலமாக பெற்றுக்கொண்ட விசுவாசத்தினால, விசுவாசம் எப்படி வளருமா? விசுவாசம் எப்படி வளரும்? கேட்கிற போது வளரும்.
வார்த்தைகளை கேட்கிற போது, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற போது தான் விசுவாசம். நீ ஆண்டவருடைய வார்த்தையே கேட்கல அப்படின்னா விசுவாசம் மங்கி போகும். அதனால தான் ஆண்டவர் பிரசங்கிக்கும் போது என்ன சொல்கிறாங்க ஒரு சிலர், ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், கொழுந்து விட்டு எரிய செய்யும் அப்படின்றாங்க. அப்போ விசுவாசத்தில் மங்கி போகிறப்போ வார்த்தைகள் தான். ஒரு துன்பத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் நம்ம போகிறோம் சொன்னால் என்ன பண்ணணும்? அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளுக்கு. அப்போது ஏதோ சம்திங் அவங்களுக்கு ஒரு குள்ளம், சரியா? ஒருத்தர் வியாதிப்பட்டு இருக்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? போய் பார்க்கணும். போய் பார்த்து அந்த குடும்பத்தில் ஆறுதல் சொல்லி, கவலைப்படாதீங்க, மாறும், எல்லாத்தையும் மாற்றுவார், நோயா ஆண்டவர் குணமாக்குவார், நாங்கள் ஜெபிக்கிறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணணும். அப்போ தான் அவங்களுடைய விசுவாசம் என்ன ஆகும்? வளரும். அடிக்கடி போகணும், சும்மா ஒரு நாள் போய் பார்த்துட்டு வர்றதில்லை. அவங்க குணமாகிற வேலையை அவங்கக்கிட்ட போயிட்டே இருக்கணும். ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், அப்போ என்ன, ஒரு நோய் வந்துடுச்சு அப்படின் போது அந்த நோயினுடைய பாடுகள் என்ன பண்ணோம்? அவருடைய விசுவாசத்தை மங்க பண்ணோம். ஐயோ நான் என்ன ஆகிட்டுருக்கிறேன், வியாதிப்பட்டு இருக்கிறேன், நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பேன், ஒருவேளை செத்துருவோம் போல இருக்குது, என்ன கடவுளை நம்பி என்ன பிரயோஜனம், ஒன்றும் இல்லையே அப்படின்னு அவங்களுக்குள்ள என்ன இருக்கும்? அந்த விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு போகும். அந்த விசுவாசத்தை அப்போது வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய பிள்ளைகள் அடிக்கடி போய் என்ன பண்ணணும்? அவர்களோடு கூட பேசணும், ஜெபம் பண்ணணும். கவலைப்படாதீங்க, எல்லாம் மாறும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பேதுரு விசுவாசித்தான், அங்கே தேவனுடைய மகிமையை கண்டான். ஆயினும் உடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன் என்று சொன்னான். ஆழத்தில் அவர் சொன்ன இடத்துல போய் போட்டால் வலைகள் கிழியத்தக்கதாக என்ன பண்ணுறாங்க? 2 படகுகள் நிரம்ப மீன் எடுக்கிறாங்க. உடனே அவர் யார் என்பதை அவன் பேதுரு உணர்ந்து கொண்டான். இவ்வளோ நாள் எதுவுமே சொல்லாமல் இருந்தவன் இன்னைக்கு அடுத்த வார்த்தை என்னான்றான்? ஆண்டவரே, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், உங்களுடைய பீடத்துக்கு முன்னால் வர்றதுக்கு நான் அருகதையற்றவன் சுவாமி, நான் பாவியான மனுஷன், எத்தனையோ பாவம் பண்ணியிருக்கேன், உங்களுடைய பீடத்தண்டை வருவதற்கு அருகதையற்றவன். ஆண்டவர் நமக்கு மன்னிப்பை அருள்றார். ஆனால் மன்னிப்பை பற்றி அவனுக்கு தெரியாது, பேதுருக்கு தெரியாது. அதனால் என்னன்றான்? என்னை விட்டு அகன்று போ, நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீங்க. சொன்ன வார்த்தை அப்படியே நடக்குது. நானும் பாவி, இங்கே நிற்கிறதுக்கு கூட எனக்கு அருகதில்லை, என் தொழிலே தான் என்னை விட்டுட்டு போயிடுங்க அப்படின்றோம். இப்போது நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து என்ன பண்ணணும்? பாவத்தை அறிக்கையிட்டு அதை விட்டு விடுகிற போது ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகிறார். ஏன் இதை சொன்னா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அதை வாழ்க்கையில் என்னைக்கும் மறக்காதீங்க. தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும்னா நாம் என்ன பண்ணணும்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படும். அதுதான் முக்கியமானது. அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படி. கர்த்தருடைய அன்பு யார் மேலே இருக்குது? யார் மேலே இருக்குதான்? அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவன் மேலே இருக்குது. சங்கீதக்காரன் சொல்கிறோம், அவருடைய வசனத்துக்கு யார் கீழ்ப்படுகிறானோ அவன் மேலே மிகவும் அன்பாக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு பகுதியில் ஏசாயாவில் அதுதான் பார்க்குறோம். ஆண்டவருடைய அங்கலாய்ப்பு, யார் என் காரியமாய் போவோம். இன்றைக்கி இங்கே வந்து உக்காந்துட்டு இருக்கிறோம். இப்போது ஆண்டவர் எனக்கு எங்கெங்கே வாய்ப்பு கொடுக்குறாரோ அந்த இடத்துல நான் போயிட்டு என்ன பண்ண, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறேன். அப்போது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும்
நாம் என்ன பண்ணணுமா, தேவ வசனத்தை பிரசங்கிக்க வேண்டும், சொல்ல வேண்டும். எத்தனை பேருக்கு நீங்கள் சொல்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சுப்பார். ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லணும். எத்தனை ஆத்துமாவை நம்ம ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்துகிறோம், சின்ன பிள்ளைங்க கூட. ஆனால் காலம் கொடியதாக இருக்கிறது. ஆண்டவர் ஏசாயாவில் சொல்கிறார், நீ போய் சொல்லுப்பா, அவள் பாவிகளாக இருக்கிறாங்க, அக்கிரமக்காராக இருக்கிறான்னு சொல்லு, ஆனாலும் அவளுடைய இருதயத்தை கடினப்படுத்து அப்படின்றார். உலகத்தில் இன்றைக்கி அதுதான் இருக்குது. எல்லோருடைய கிறிஸ்துவனுடைய இதயமே கடினப்பட்டு போயிருக்கு, கடினப்பட்டு போயிருக்கு. அழுது புலம்பி ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபிப்பவர் யார்? கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான்னுக்குதே. இப்போ கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் என்னத்தை விதைக்கிறோம்? அப்போ இருதயத்தை கடினப்படுத்து அப்படின்றார். அதுதான் இந்த காலத்தில் இருக்குது. நம்ம என்னதான் சொன்னாலும் நம்மை சொல்லுகிற வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா இதயங்கள் கடினப்பட்டிருக்கிறது. ஆனாலும் சொல்ல வேண்டியதை சொல்லுவது நமது கடமை. கிரியை செய்கிறவர் யாரு? ஆவியானவர். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டுன்னு வாசிக்கிறோம். அப்போ அந்த ஆவியின் பரிசுத்த பிரசனம் நமக்குள்ளாக இருக்கிற போது தேவன் கிரியை செய்வார். சும்மா போய் சொல்லாத. சும்மா போய் சொன்னால் அடிமாயின் வருவர். ஆண்டவருடைய பிரசனத்தில் பலமுறை சொல்லியிருக்கேன். ஆண்டவருடைய பிரசனத்தில் இருக்கிறவன் தான் சொல்ல வேண்டும். சும்மா போய் சொன்னால் வம்பில் மாட்டிப்போம். ஏனென்று சொன்னால் அவர்கள் பிசாசினால் கட்டப்பட்டு இருக்கிறார்கள். யார் காவல் காத்துருக்கிறது? யார் காவல் காத்துட்டு இருக்கிறது? பிசாசு. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்னான்னு, யுத்தமானது மாம்சத்துக்கும் நமக்கும் அல்ல. ஒரு மனுஷங்கிட்ட போய் நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறோம்னா அவனுக்கு நம்ம பிரசங்கிக்கிறோம், ஆனால் நாம் அதை யுத்தம் செய்கிறோன்னு அர்த்தம். ஏன்னா அவன் கட்டப்பட்டிருக்கிறான். அந்த கட்டை நாம் அவிழ்க்க வேண்டும் என்று சொன்னால் யுத்தம் பண்ணுறோம். அவங்க யுத்தம் பண்ணுறோம். அப்போ யுத்தம் என்பது நமக்கும் மற்றவனுக்கும் அல்ல. நமக்கும் யாருக்கும், வானமண்டல பொல்லாத ஆவிகளுக்கும் நமக்கும் யுத்தம். அதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிற, பவுலோஸ் சொல்லுகிற காரியம். ஒருவன் கட்டப்பட்டு இருக்கிறான்னா, பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிறான்னா, அவனுக்கு நீ போய் பேசுறன்னா அவனை பாதுகாத்து கொண்டிருப்பது வானமண்டல பொல்லாத ஆவிகள். இப்போ நீ பேசும்போது அவனுக்கு இல்லை, அவனை கட்டியிருக்கிற அந்த அந்தகாரத்தின் வல்லமையோடு கூட நீ யுத்தம் பண்ணுறன்றதை மறக்கக்கூடாது. அதனால தான் சொன்னேன், தேவனுடைய பிரசன்னம் இல்லாமல் போய் சொல்லாத. கர்த்தர் அப்போ சொல்லவே கூடாதா சார்னா கண்டிப்பாக சொல்லணும். ஆவியோடும் தேவனை எப்படி தொழுதுகிறோம்? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வது போல நமக்குள்ள ஆவியானவர் கண்டிப்பாக இருக்கணும். அதனால தான் நிருப வாக்கியத்தில் நாம் வாசிக்கிற போது அங்கே ஆவியானவரை பற்றி சொல்லப்படுகிறது, அந்நிய பாஷையின் வரங்களை பற்றி சொல்லப்படுகிறது. இரண்டு விதம் அந்நிய பாஷைகள் என்று சொல்லுகிற போது இரண்டு விதமான காரியங்கள் இருக்குது. அந்நிய பாஷையில் சாதாரணமாக மக்களோடு மக்கள் பேசுகிறப்ப, இப்போ நமக்கு தமிழ் தெரியும், ஹிந்தி தெரியாது. ஒருவேளை ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்தால் ஹிந்தி, அந்த டைமில் ஹிந்தி பேசுவோம், ஆங்கிலத்தில் பேசுவோம், மலையாளத்தில் பேசுவோம். இது அந்நிய பாஷை என்று சொல்கிறோம். இப்போ மற்றவங்கெல்லாம் பேசுகிறாங்களா, அது என்ன சார், என்னங்க ஐயா அப்படின்னு கேட்கலாம். தூதர் பாஷை என்று ஒன்று இருக்கிறது. தூதர் பாஷை, நான் மனுஷர் பாஷை பேசினாலும் தூதர் பாஷை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. கொரிந்தியர்லாம் இருக்கு. அப்போ மனுஷர் பாஷை இருக்குது, தூதர் பாஷை இருக்குது. அப்போ பலவிதமான அந்நிய பாஷைகள். சரியா? நம்ம என்ன பண்ணுறோம்?
கதாபுரான் பேசுகிறான் பாரு, இன்னும் கேலி பண்ணுறோம். எந்த குற்றமாவதும் மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமாக செய்யப்படும் குற்றம் மன்னிக்கப்படுவதில்லை. அதனால் அந்நிய பாஷையிலையோ ஏதோ நமக்கு தெரியாத பாஷையிலோ யாரோ பேசுகிறாங்கன்னா எந்த விதத்திலும் அவர்களை என்ன பண்ணக்கூடாது, கேலி பேசவோ தீது பேசவோ கூடாது. தேவன் அவனவனுக்கு அருளின கிருபையின்படி அவனவன் பேசுகிறான். அப்போ பேசுகிறவன் மக்களோடு கூட இல்லை, யார் கூட பேசுகிறான், தேவனோடு கூட பேசுகிறான். அடுத்தது பவுல் அப்போஸ்தலன் இங்கே சொல்லுகிறது, உங்களை காட்டிலும் எனக்கு அநேக பாஷைகள் தெரியும், ஆனால் நான் எல்லா பாஷையிலும் பேசுகிறத விட எந்த மக்கள் கூட பேசுகிறேனோ அந்த பாஷையில் பேசுகிறதை நான் முக்கியமாக விரும்புகிறேன். ஏன்னா நான் வேறு பாஷையில் பேசினா அவனுக்கு விளங்காதே, அதன் மூலமாக பிரயோஜனம் இல்லையே. இப்போ ஒரு சில பாஷைகளை ஒருவர் பேசுகிற போது அவன் என்ன பண்ணணுமா, அதுக்கு விளக்கம் கொடுக்கும்படியாக என்ன பண்ணணும், விண்ணப்பம் பண்ணணும். எங்கே விண்ணப்பம் பண்ணணும், அந்நிய பாஷை. இப்போ நான் அந்நிய பாஷை பேசுகிறேன் அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே அந்நிய பாஷை பேசுகிறீங்கன்னா ஓகே, அதனால தான் ஒரு ஆவிக்குரிய சபைகள் சொல்லிவிட்டு அவங்க அந்நிய பாஷைகள் பேசுகிறாங்க, எல்லாருமே பேசுகிறாங்க, எல்லாம் நடக்குது. இப்போது அந்நிய பாஷை பேசுகிற போது ஒரு இடத்துல, இந்த இடத்துல அந்நிய பாஷையின் வரங்கள் இல்லை அப்படின்னும் போது நான் என்ன பண்ணணும், அது பேசாமல் இருப்பது நல்லது. ஏன்னா அப்படி பேசுகிறதா இருந்தால் அதுக்கு என்ன பண்ணணும், விளக்கம் சொல்ல வேண்டும். யாரிடத்தில் விண்ணப்பம் பண்ணி, ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு இதை இவர்களுக்கு விளக்கி சொல்லத்தக்கதாக பேசுவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்நிய பாஷை பேசிட்டு அப்படியே அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. அதுதான் சரி. அவங்க சரியாக பேசுனாங்களா தப்பாக பேசுனாங்களான்னு நம்ம நியாயம் தீர்ப்பதற்கு பாத்திரன் அல்ல. அதை மனசில் வச்சுக்கணும். ஏன்னா அவள் அப்படி தவறாக பேசியிருந்தா யார்கிட்ட கணக்கு கொடுக்கணும், என் பிள்ளைகளெல்லாம் ஏமாத்தினேன்னு அங்கே கணக்கு கொடுக்கணும். உண்மையாக பேசியிருந்தால் தேவநாமம் என்ன ஆகும், மகிமைப்படும். அதனால் பவுலோப்பர் சொல்லுகிறபடி எல்லா வரங்களையும் நாடுங்கள், பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையின் வரங்களை நாடுங்கள், அவனவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறபடி பேசுங்கள், ஆண்டவரோடு கூட உறவாடுங்க, எல்லாத்துக்கும் மேலே ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாது ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் கேட்கறது தான், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து, கடைசி காலம் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரை நம்பி வந்தாச்சு, ஆண்டவரை நம்பி வந்தாச்சு. இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் உனக்கு சொல்லணும், நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், உன்னை அநேகத்தின் பேரில் அதிகாரியாக வைப்பேன். இந்த உலகத்தில் நமக்கு அது கிடைக்கலனா கூட பரவாயில்ல. நான் உங்களுக்கு சொல்கிறது என்னன்னா, ஆண்டவருடைய வருகையில் நம்ம போயிடணும். அடுத்தது கொஞ்சத்தில் உண்மையாக இருந்து அநேகத்தில் அதிகாரியாக வைப்பேன்னு சொன்னவர் விட்டுடுவாரா? விடமாட்டார். ஏன்னா நாம் வாழப்போகிறது பலத்தின் மிகுதியால் 80-100 வருஷம் கூட வச்சுக்கலாம். அதனுடைய மேன்மை என்னப்பா? பிரயாசமும் சஞ்சலம். வயசானவங்களை பார்த்தா ஆசீர்வாதமாக தான் இருக்குது, ஆனால் அவங்க படுற கஷ்டங்கள் ரொம்ப அதிகமாகுது இல்லையா? ஏன்தா முன்னாலே போயிடக்கூடாதா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அங்கலாய்ப்பு. நமக்கு கூட ஒரு சில நேரத்தில் சோர்வுகள் ஏற்படுகிறது. இப்போது வயசானாலே வயது ஆக ஆக என்ன ஆகுது? பிரயாசமும் சஞ்சலம். இப்போ 100 வருஷம் வாழ்கிறோம் அப்படி இந்த உலகத்தில் 100. ஆனால் ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோ, ஆண்டவருடைய ஆட்சி இந்த உலகத்தில் 1000 வருடம் இருக்குது. ஹல்லேலூயா. 1000 வருட அரசாட்சி இருக்குது. அந்த நேரத்தில் சொன்ன மாதிரி உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் இன்றைக்கி உன்னை
இவர் எல்லாவற்றுக்கும் அதிகாரியாக. அந்த பாக்கியத்தை நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம யோசித்துக்கிறோம், நம்ம உண்மையாக இருந்தமே ஆண்டவர் ஏன் நம்மளை ஆசீர்வதிக்கலை, நம்ம ஏன் அவங்கள கஷ்டப்பட்டுக்கிறோம் அப்படின்னு யோசிக்கலாம். முன்னாலே சொல்லி நம்ம தான் அப்படி தப்பாக யோசித்துக்கிறோம். அவர் முன்னாலே சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனால் திடல் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த உலக வாழ்க்கை உனக்கு கிடையாது, இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காத. இதை விட ஒரு மேலான வாழ்க்கை இருக்குது, இந்த உலகத்திலே இருக்குது. 1000 வருட அரசாட்சி இருக்குது, அது முடிந்த உடனே பரலோகத்தில் ஒரு வாழ்க்கை இருக்குது. இந்த வாழ்க்கையில் நீ எப்படி இருப்ப? சுபிட்சமாக இருப்ப, ஆசீர்வாதமாக இருப்ப, எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தருவார். இதே பேதுரு ஆண்டவர் கூப்பிட்டாரா? இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாக இருப்பாய் அப்படின்னு உடனே அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டான். ஆண்டவர் பின்னாலே போயிருக்கிறான். ஆண்டவருடைய வசனம், அவருடைய போதிக்கிற விஷயங்கள் ரொம்ப கடுமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பல பேர் அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ ஆண்டவர் கேட்கிறார், நீங்களும் என்னை விட்டு போவதற்கு மனதாக இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கும்போது, யாரிடம் போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டேன்னு பேதுரு பதில் சொல்றார். அதுக்கு அம்மா பேதுரு இன்னொரு இடத்துல கேட்குறாரு, ஆண்டவரே நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம்ப்பா, குடும்பத்தை விட்டுட்டோம், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். நீங்கள் என்னுடைய அரசாட்சியில் இஸ்ரவேலுடைய 12 எத்தனை சீஷர்? மொத்தம் 12 சீஷர். இஸ்ரவேல் கோத்திரம் எத்தனை? 12 கோத்திரம். இந்த 12 கோத்திரங்களை ஆளுகிறவராக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்றாரு. யாருக்கு பதில் சொன்னது? பேதுரு கேட்கும் போது ஆண்டவர் சொல்லுகிற பதில். நான் சொல்றது விளங்குச்சா? அப்போ பேதுருக்கு விளங்கிடுச்சு, எனக்கு ஒரு நாள் வரும், அந்த நாளில் இந்த 12 கோத்திரத்தை ஆளுகிறதில் நான் ஒருவனாக இருப்பேன். அதே வார்த்தை தான் உங்களுக்கும். எவ்வளவு பெரிய உலகம், இதில் நம்ம ஆண்டவருக்கு உண்மை மொத்தமாக இருந்தால் அந்த நாளிலே ஆண்டவர் உங்களை நினைத்தருள்வார். நல்லது உண்மை மொத்தம் ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், நீ அநேகத்தின் பேரில் உன்னை அதிகாரியாய் வைப்பேன்னு சொல்லி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமமாய் பிரியமாக நடக்க நாம் நம்முடைய கிரியைகளை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து காப்பாராக.